தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு தாம் மரணமடைந்த நேரமான பிற்பகல் 3 மணிக்கு தமது இரக்கத்தை வேண்டி சிறப்பாக மன்றாடும்படி இதோ உம்முடைய திரு சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. 3 மணி வேளையில் சிறப்பாக ஒருவர் மற்றவர்களுக்காக உம்முடைய இரக்கத்தை முன்னிட்டு உம்முடைய பாடுகளை சிறப்பான வேதனையின் போது எல்லாராலும் கைவிடப்பட்ட உம்முடைய நிலையை சிறிது நேரம் நாங்கள் தியானித்து அதில் மூழ்கிறோம் ஆண்டவரே. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற உம்முடைய அந்த கேள்வி. என் தேவ ஜனமே, உனக்கு நான் எதில் நான் குறை வைத்தேன், உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. உலக அனைத்திற்கும் மாபெரும் இரக்கம் நேரம். இந்த நேரத்தில் உம்முடைய பாடுகளை நாங்கள் நினைத்து உம்முடைய பாடுகளின் பெயரால் நாங்கள் கேட்கின்ற எந்த மன்றாட்டையும் நீர் மறுக்க மாட்டீர் ஆண்டவரே. அன்று நீர் உயிர் விடுவதற்கு முன்பு கல்வாரி மலையிலே நல்ல கள்ளனுடைய மன்றாட்டை கேட்டீரே அப்பா. இன்றே நீ என்னோடு பரகதில் இருப்பாய் என்று அவனுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீரே. இதோ விழாவில் ஊடுருவிய குத்தியவனை பார்த்து அவனுடைய கண்களை திறக்கச் செய்தீரே, கண்களுக்கு சுகம் அளித்தீரே. இவர் உண்மையாகவே இறைமகன் என்று அறிக்கையிட வைத்தீரே அப்பா. உங்களுடைய பாடுகளை தியானிக்க இந்த நேரத்தில் நான் உங்களுடைய கல்வாரி மலையின் அடித்தளத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. இயேசுவே, நீர் மரித்தீர். ஆனால் இந்த மரணம் ஆன்மாக்களின் வாழ்க்கைக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடிய இரத்தமே. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உம் இரக்கம் முழுவதையும் எம்மீது நீர் பொழிந்தருளும் ஆண்டவரே. இந்த நாளில் கூட சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள அனைத்து மக்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உலக அனைத்திலும் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் நீர் மரித்தீரப்பா. நாங்கள் உணரணும் சுவாமி, ஒருவருக்காக மட்டுமல்ல, அனைவருக்காகவும் அனைத்து மக்களின் மீட்புக்காகவும் நீர் இந்த உலகிற்கு வந்தீர், மரித்தீர் எங்களுக்காக. இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாகிய வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே,
உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். நித்திய பிதாவே, எங்கள் பாவங்களுக்காம் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அனைத்து பக்தர்கள் மீதும் அனைத்து உலக மக்கள் மீதும் எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, பரிசுத்த எல்லாம் வல்லவரே, பரிசுத்த நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கின்றோம், உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த மத அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். இரக்கமுள்ள இயேசுவே, இரக்கமுள்ள இயேசுவே, உம் சிலுவையின் பாரத்தால் அதிகரித்த திருக்காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து இந்த உலக மக்கள் மீது இரக்கமாயிரும். நல்லவைகளை செய்ததற்காக வெகுமதி அளிப்பதை விட என் பொருட்டு பொறுமையும் கடின துன்பங்களையும் நீ ஏற்றுக்கொள்வதே எனக்கு மகிழ்ச்சியாகும். இயேசு சொன்ன வார்த்தைகள். இன்று 6ஆம் நாள். இன்று சாந்தமும் தாழ்ச்சியுள்ள ஆன்மாக்களையும் சிறு குழந்தைகளையும் ஆன்மாக்களையும் என்னிடம் அழைத்து வந்து என் இரக்கத்தில் மூழ்கவை. இவர்கள் என் இதயத்தை மிகவும் ஒத்திருக்கிறார்கள். எனது கசப்பான வேதனையின் போது எனக்கு சக்தி அளித்தவர்கள் இவர்கள்.
எனது பீடங்களின் அடியில் கண்விழித்து காத்திருக்கும் உலக வான தூதர்களாக இவர்களை நான் காண்கிறேன். இவர்கள் மேல் என் அருளை பொழிகிறேன். தாழ்மையான ஆன்மாக்கள் மட்டுமே எனது அருளை பெற முடியும். இவர்கள் மட்டுமே எனது நம்பிக்கைக்குரியவர்கள். சிறு குழந்தைகளுக்காகவும் உலகமெத்தி செயலுமுள்ள குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போம். வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, நான் சாந்தமும் இதய தாழ்ச்சியும் உள்ளவன். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர்தாமே சொல்லியிருக்கிறீரேப்பா. சாந்தமும் தாழ்ச்சியுமுள்ள ஆன்மாக்களை, சிறு குழந்தைகளையும் ஆன்மீக இரக்கம் மிகுந்த உம்மம் இதய வீட்டில் ஏற்றலும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. மகாதய நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கை கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரேன். உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்று வாழ்பவரும் எல்லாம் வல்லவரும் ஆகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்தி எல்லாம் நலமாகும். எல்லாம் நலமாகும் என்ற ஆன்மீக சிந்தனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எல்லாம் நலமாகும். எப்படி? மகளே, மகனே, நீ மிக அதிகமாக உருக்குலைந்து சிதைந்து போயிருப்பதாக நினைக்கும் போது, மகனே, மகளே, நீ மிக அதிகமாக உருக்குலைந்து சிதைந்து போயிருப்பதாக நீ நினைக்கும் போது ஜெபிப்பது சுலபம் அல்ல. ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மறவாதே. எனது உதவியினால் உன் இதயத்தை இறை அமைதிக்கு திறக்க விரும்புகிறேன். நேற்று செய்ததை விட இன்று கடவுளையும் என்னையும் அதிகமாக நீ தேடவும் விரும்புகிறேன். என் குழந்தாய், உனக்கு ஒரு சிறப்பான அருள் தருகிறேன். என்னிடமிருந்து அதை ஏற்றுக்கொள். அது உன்னுடையது. ஜெபி, தொடர்ந்து செல், எல்லாம் நலமாகும். என் குழந்தாய், நீ எப்படி இருக்கிறாய்? நான் இங்கு வருவதற்கு மிகவும் விரும்புகிறேன். இந்நாட்களில் உன் இதயம் என்னை விட்டு அதிகம் அலைந்து திரிவதில்லை. இது என் பரிசாகும். என் அன்பும் அமைதியும் உனக்குள் இருக்கிறது. உன் தினசரி வேலைகளில் உன்னோடு நான் இருப்பது போலவே உன் இதயத்தில், உன் ஆன்மாவில் நான் உன்னோடு வேலை செய்ய நீ ஒத்துழைக்க வேண்டும். இதற்காக நீ அழைக்கப்படுகிறாய். எல்லாம் நலமாகும். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் என் இயேசு தெய்வமே. உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே. உனை நான் பிரியாவரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன்.
என்று சொல்லு. உம்மை கண்ட பின் நான் என்ன வேண்டுவேன்? உன்முக அன்பில் உருகி போகிறேன் ஆண்டவரே. இந்த 3 மணி இறையிறக்கத்தின் ஜெபத்தை வேண்டிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் யாரெல்லாம் உம்முடைய இறையிறக்கத்திற்காக ஜெபிக்கிறார்களோ, குறிப்பாக இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலே ஜெபிக்கிற பிள்ளைகள் அனைவருக்காக ஒப்புக்கொடுக்கிறேன். யாரெல்லாம் இந்த 3 மணி இறையிறக்கத்தின் நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதெல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி. இந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிற எல்லா வரங்களையும் நீர் அவர்களுக்கு தருவதற்காய் நன்றி. எல்லாவற்றையும் நிறைவேற்றப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி 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 என்று சொல்லி உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு நாளும் இறை இரக்கத்தின் நேரத்திலே நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வரம் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.